கல்லாமை என்கிற ஒரு அதிகாரத்தை சொல்லுகிறார். அடுத்த 10 குறளிலே எண்ணும் எழுத்துமாக அமைந்ததும் மக்களுக்கு கண்களாக இருப்பதுமாகிய கல்வி கல்லாமை இங்கு சுட்டப்படுகிறது. கற்றறிவில்லா மாந்தர் கண்கெட்ட மாடை ஆவர். மற்றவர் மண்ணின் மீதே மடமையில் மாழ்கி நிற்பர். உற்ற மற்றவர்கள் இந்த உலகுக்கு ஒரு சுமையே ஆவர். பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமே என்று பாடல் செய்தார் நமச்சிவாயர் என்கிற பேராசிரியர். இவர் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தவர் என்று கருதுகிறேன். மிகச்சிறந்த பேராசிரியர். அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: உற்ற மற்றவர்கள் இந்த உலகுக்கு ஒரு சுமை, கற்றறிவில்லா மாந்தர் கண்கட்ட மாடை ஆவர். இங்க இருக்கிற மாடு வேற, போடா எரும மாடு அப்படின்னு திட்டுவாங்க. அந்த இடத்துல பொருள் வேற. போடா எரும மாடுன்னு உடனே என்ன பெரிய செல்வந்தர்ன்னு சொல்லிட்டாருன்னு அவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு கோபம் தான் வரும். போடா மாடு, ஏண்டா மாடு மாதிரி திரியிற அப்படிலாம் சொல்லுவாங்க. அதையும் இங்கே சொல்லுகிறார் நமச்சிவாயர். கற்றறிவில்லா மாந்தர் கண்கட் குருட்டு பயன்னு சொல்றார். கண்கட்ட மாடை ஆவார். மற்றவர் மண்ணில் மீதே மடமையில் மாழ்கி நிற்பர். உற்ற மற்றவர்கள் இந்த உலகுக்கு ஒரு சுமையே ஆவர். பெற்றவர் செய்த பிள்ளையாய் பிறந்ததாமே. இப்படி எனக்கு பிறஞ்சிருக்கான், நான் என்ன பாவம் செய்தேனே என்று பெற்றவர்கள் வருந்துகிற மாதிரி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இந்த வட்டாடுதல், சூதாடுதல் என்பது. இதை சொன்னால் உடனே விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காக அதை சொல்லுகிறார். இந்த உதாரணத்தை, இந்த உவமையை எடுத்து காட்டுகிறார். ஒரு பேச்சாளர் அறவழியில் சொல்ல வேண்டும் என்றால் அதை சரியான முறையில கற்றுச் செல்ல வேண்டும். ஆசிரியர்களுக்கு இந்த பாடத்திட்டம் வார வாரம் எழுத வேண்டும் என்று ஒரு நியதி உண்டு. அலுவலகங்கள்ல பணியாற்றுகிற எழுத்தர்களுக்கெல்லாம் அது மாதிரி வேலை இல்லை, வீட்டு பணி செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஒரு வாரத்தில் திங்கள்ல இருந்து சனி வரை அல்ல திங்கள்ல இருந்து வெள்ளி வரை என்னென்ன பாடங்களை நான் நடத்துவேன் என்று எப்படியெல்லாம் உதாரணம் கொடுப்பேன் என்பதையெல்லாம் அதை எழுதி கொண்டு சென்று தலைமை ஆசிரியரிடம் காட்ட வேண்டும். தலைமை ஆசிரியரும் எழுதணும். நான் ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையன்றே எழுதி நிறைவு செய்து என்னுடைய மேஜை மீது வைத்து விடுவேன். அதை பார்த்ததுக்கு பிறகுதான் ஓடி போய் எழுதுவார்கள். அரசு பள்ளிகளுடைய பெரும்பாலான ஆசிரியர்களுடைய மனோநிலை இப்படிதான் இருக்கும். அந்த 2 நாளை நன்றாக பொழுதுபோக்கி விடுவார்கள். பள்ளிக்கூடத்தை பற்றி சிந்தனையும் இருக்காது, பாடத்தை பற்றி சிந்தனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் மேலே வைத்திருப்பதை, மேஜை மேலே வைத்திருக்கிற அந்த பாடத்திட்டத்தை பார்த்து விட்டுதான் போய் வேக வேகமாக எழுதுவார். பிரேரு கூட வரமாட்டான், அங்க போய் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பான். யாராவது மேலதிகாரிகள் வந்துட்டா அங்க வரிசையா எண்ணி வச்சிருப்போம். 14 பேர் நூற்றுக்கான வந்தோடனே எண்ணுவாங்க. அப்போ எழுதி முடிக்காத 2 பேர் கூப்பிட்டு கண்டிப்பார்கள். இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிற போதே இது மாதிரி முன் தயாரிப்போடு சென்றால்தான் சரியாக எழுத முடியும் அந்த பாடத்திட்டத்தை. அங்க அவசர அவசரமா எழுதினால், நான் இந்த தாவரவியல் பாடத்துல இந்த பகுதியை நான் நடத்துவேன் அப்படின்னு எழுதி கொண்டாடுவான். அதுல என்னடா நடத்துவேன் நீ அப்படின்னு எழுத மாட்டான். இந்த சிக்கல் எல்லாம் 30 ஆண்டு காலம் நான் பார்த்தவன். அதனால இந்த அரங்கின்றி வட்டாடியற்றை நிரம்பிய நூலின்றி கூட்டிக் குழல் என்றால், சூதாடுகிற இடத்தை கூட எந்த அளவுக்கு அந்த கட்டம் அமைத்து, அந்த சூதாடுகிற இடத்தை கட்டமைத்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் அந்த சூதாடுவதற்கே சரியாக இருக்கும் என்கிற போது, இப்படிப்பட்ட கல்வி தொடர்பான செய்திகளை நாம் அளிக்கிற போது அதற்கு எந்த அளவுக்கு தயார் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கு இன்றி வட்டாடியற்று சூதாடுதலை உதாரணமாக சொன்னார். அது கல்லாமையில சிறந்த கல்வி அறிவு இல்லாமல் கற்றோர் கூட்டத்தில் பேசுவது அரங்கமைக்காமல் சூதாடுவதை போல இந்த சூதாட்டமும் கூட, சூதாட்ட அரங்கமும் கூட என பொருள் கொள்ளவனும் அதற்கு ஏற்ற முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. அங்கே ஒரு சொற்பொழிவு கூடம் நடைபெறுகிறது.
அங்கே வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் யாரும் வேலை வெட்டி இல்லாமல் வருவதில்லை. அவரவர்களுக்கு 1000 வேலை இருக்கும். எப்படியாவது அந்த கேள்வி சுவையின் மூலமாக தாங்கள் கொஞ்சம் அறிவினை பெற வேண்டும் என்பதற்காக வருவார்கள். அவர்களை ஏமாற்றாமல் என்று ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஒரு செய்தி, பழங்காலத்துல இவ்வளவு மின் விளக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு காலம், 1950 வாக்குல எல்லாம், 50 60 வாக்குல எல்லாம் கூட சாதாரண விளக்குகள் இருக்கும். சாமிக்கு நன்றாக சோடனை செய்து அணிவித்து, மாலை இதெல்லாம் அணிவித்து, நகைகள் எல்லாம் போட்டு தெருவிலே கூட்டி வருகிற போது இந்த நாதஸ்வரம் வரும். அதுல ரொம்ப மிகவும் புகழ் வாய்ந்த பெருமகனார் அந்த காலகட்டத்துல திருவெண்காடு சுப்பிரமணியம் அவர்களும் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களும் மிகவும் பெருமை வாய்ந்தவர்கள். இந்த திருவாவடுதுறை ராஜரத்னம் தோடி ராகத்தை நன்றாக வாசிப்பார்கள். நான் திருவாவடுதுறை ராஜரத்னத்தை நான் பார்த்ததில்லை, ஆனா திருவெண்காடு சுப்பிரமணியத்தை நான் பார்த்திருக்கேன். அவருடைய நாதஸ்வர இசையும் நான் கேட்டிருக்கேன். அப்படி அந்த தோடி ராகத்துல அவர் புகழ் வாய்ந்தவர், தோடி ராகம் இசைப்பதில்லை. இப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க பழைய பெட்ரோமாக்ஸ் பெரியவங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியாது. பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி தலையில ஒரு 4 அடி உயரத்துல அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை பொருத்தி தலையில் தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த சுவாமியினுடைய அலங்காரம் சிறப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதை ஒரு 10 பேர், குறைஞ்சது ஒரு 10-12 பேர் அந்த விளக்கை எடுத்து கொண்டு வருவார்கள். இப்போ மின்சாரத்துல போக்கஸ் லைட் போடுகிறார்கள், போட்டு நல்லா அந்த அழகை பார்க்க வேண்டும் என்று. இந்த செய்தியை மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். அவங்க அண்ணன் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் என்று இருந்தார். அவர் மிகச்சிறந்த கவிஞராக விளங்கினார். இவர் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். நான் உவே சாமிநாதையருடைய குருநாதர் சொன்னாங்களா, அவர் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதெல்லாம் நுணுக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் இந்த சுவாமிக்கு எதற்காக இவ்வளவு அலங்காரம் செய்து இவ்வளவு நகைகளை எல்லாம் போட்டு வருகிறார்கள் என்பதற்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் இருக்கிற காலத்துல எழுதினார் ஒரு கட்டுரை. அதுல இதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் இப்படி மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு இவ்வளவு நகைகளை, பெரிய காசு மாலை, 4 அடி உயரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு காசு மாலை, இதெல்லாம் போட்டு கொண்டு வருகிறார்களே ஏன் என்று அவரை கேள்வி எழுப்பி அந்த கட்டுரையில, மனிதன் அவ்வாறு போட்டு கொண்டு வர முடியாது, அதனால நாம் பக்தி செலுத்துகிற அந்த இறைவன் மீது இப்படி அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தோடு வருவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கும் உள்ளம் பூரிப்படைவதற்காகவும் தான் என்று அந்த கட்டுரையிலே அவர்கள் எழுதுகிறார்கள். இப்ப நான் கருத்துக்கு வருகிறேன். இந்த 10-12 பேர் இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அல்லவா? அப்படி வருகிற போது அதுல ஒருவன் கல்வியறிவு இல்லாதவன், அவனுக்கு இசைஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த 10-12 பேர் தான் அங்கங்கே திருவிழா நடக்கிற போது இந்த விளக்கு தூக்கியாக செல்வார்கள். இந்த திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இந்த தோடி ராகத்தை வாசிக்கிற போது அதை அவன் கேட்டு அப்படியே மெய் மறந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பான். ஒரு முறை அவன் உச்ச நிலைக்கு போயிட்டான். அவர் அந்த 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 கொண்டு கூட்டி அந்த தோடி ராகத்தை முடிக்கிற போது சபாஷ் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவருக்கு ஒரே வியப்பு, என்னடா விளக்கு தூக்கி நம்மளுக்கு சபாஷ் போடுறானே என்று அவனை அருகே அழைத்து, இப்ப எதுக்கு சபாஷ் சொன்னேன், அவன் அந்த ராகத்தில் உள்ள நுட்பத்தை அவன் சொல்லுகிறான். ஒவ்வொரு இடத்திலேயும் நீங்கள் வாசிப்பது என் மண்டைக்குள்ளே இருக்கிறது,
இன்று நான் மிகவும் அனுபவித்தேன், என்னை மறந்து நிற்கிறேன் என்று சொன்ன உடனே ஜனாதிபதி விருதை விட இதாண்டா பெரிய விருது என்று ராஜரத்னம் பிள்ளை சொன்னதாக சொல்லுவார்கள். இப்ப கல்லாதான் நம்ம என்ன படிக்கிறோம், இப்ப கல்லாமை என்று. இப்ப அவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான், அவனுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனதால் இப்ப எல்லோரும் சொல்வது என்ன காரணம் என்றால், எல்லோரும் யாருக்காக இருந்தாலும் எல்லா விதமான கல்வியும் முன்னிற்க வேண்டும், அவர்கள் அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் வாய்ப்பே மறுக்கப்பட்டால் இப்படிப்பட்ட ஞானத்தை எப்படி அறிந்து கொள்வது? ராஜரத்னம் பிள்ளை சொன்னதனுடைய நுட்பத்தை பாருங்கள். அவன் சும்மா சபாஷ் என்று சொல்லவில்லை, அவனை தன் மெய் மறந்து சொல்கிறான். அவன் ஒரு விளக்கு தூக்கி என்று அவர் விட்டுவிடவில்லை. இப்படிப்பட்ட ரசிகர் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அவர் சொல்லுகிறார், டெல்லியிலே அழைத்து ஜனாதிபதி விருது கொடுத்தால் கூட இதற்கு அடுத்ததுதான் அது. இவன் அனுபவிச்சாம்பார். நான் அடி உண்டி கமலத்திலிருந்து அதை கொண்டு வந்து நாதத்தில் ஏற்றி வயிறு வீங்க ஊதுகிறார் பாருங்க நாதஸ்வரத்தை. அது ஊதுதல்னு சொல்றது, வாசித்தல்னு சொல்லும். அப்படி வாசித்ததை அந்த அந்த அறிஞன் உணர்ந்தான் என்பதனாலே கல்வி வாய்ப்பு என்பது எல்லா விதமான வாய்ப்பும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற சூழல் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கல்லாமையை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற செய்தி. சிறந்த கல்வியறிவு இல்லாமல் கற்றோர் கூட்டத்தில் பேசுவது அரங்கமைக்காமல் சூதாடுவதை போல என்றால், கல்லாதவன் பொறுமையாக கேட்க வேண்டும். நான் பல இடங்களில் சொற்பொழிவுகளை கேட்கிற போது இப்படி கல்வியறிவே இல்லாதவர்களும் அங்கே வந்து உட்கார்ந்திருப்பார்கள், ஆனால் பேச மாட்டார்கள். என்னதான் சொல்லுகிறார்கள் என்பதை அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். சிலர் பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போறவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் அதை நுகர்வதற்காகவே வந்து இவ்வளவு கற்றறிந்தவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்திருக்கிற போது நாமும் அதை நுகர வேண்டும் என்கிற நிலைமை அவர்களிடம் இருக்கும். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அடுத்து இரண்டாவது குறள். கல்லாதவன் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. நான் இந்த குறளை பல இடங்களிலே திருவள்ளுவர் குழந்தை திருமணத்தை எதிர்ப்பவர், குழந்தை திருமணத்தை எதிர்ப்பதற்காகத்தான் கல்லாமையில் இந்த குறளை வைத்தார் என்பதை சொல்லி வருகிறேன். இது வேதத்துல இருந்தது. வேத காலத்துல ஒரு கிழவனுக்கு கூட 10-15 வயது குழந்தையை மனம் முடித்து விடுவார்கள் என்று. இப்பொழுது அரசு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், 18 வயது வரைக்கும் அவர்கள் குழந்தைதான். 12-13 வயதிலேயே அது பருவமடைந்து விட்டாலும் 18 வயது வரைக்கும் அவர் குழந்தை. அதற்கு முன்னாலே திருமணம் செய்தால் அது குற்றம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18 என்று. ஆகையினாலே குழந்தை மனம் என்பது பொம்மை மனம் போன்ற. எனக்கு தெரியும் இந்த மாதிரி மிக இளம் வயதிலே திருமணமானது. அந்த அந்த வயதிலே நடக்கிற போது நான் பிறக்கவில்லை. பின்னால் நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை தெரிந்து கொண்டேன். இவர்களுக்கு 7 வயதிலேயே திருமணம் நடந்தது, இவர்களுக்கு 9 வயதிலே திருமணம் நடந்தது என்று சில பெண்களை சொல்லுவார்கள். ஆனால் திருமணம் நடந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த பருவ காலத்திற்கு பிறகுதான் இந்த கணவன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த காலத்துல 90-95 வயது வரைக்கும் வாழ்ந்த கிழவர்கள் அந்த பேர குழந்தை 7 வயதிலே இருக்கிற போதே கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்கிறது. இதெல்லாம் மிக பிழையானது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த குறளை இங்கே சொல்லுகிறார். மறையோர் தேயத்து மன்றல் எட்டநூல் என்று 1038வது தொல்காப்பிய சூத்திரத்துல சொல்லுது. மறையோர் தேயத்து மன்றல் எட்டநூல். மன்றல் என்பது திருமணம். முதலாவது நிற்பது பிரம்மம்.
அதை தமிழிலே அறநிலை என்று சொல்லும். பிரம்மம், நேற்று ஒரு செய்தி சொன்ன, பிரம்மகர்த்தி என்று அறத்திற்கு மாறானது என்று பொருள். பிரம்மகர்த்தி தோஷம். கற்றவன் கல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த கற்றவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் பிடிக்கும். அறத்திற்கு மாறான செயல் செய்தவன் என்று தன்னுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடாது. நீ பொருளைத்தான் கொடுப்பதில்லை, நீ கற்ற கல்வியாவது கொடுக்கலாம், கொடுத்தால் உனக்கு குறைவு வராது என்பதனாலே அறநிலை பிறழ்தல் என்று பொருள். இங்க பிரம்மம் என்று சொல்வார்கள். பிரம்மம் என்பது அறநிலை, பிரம்மகர்த்தி தோஷம் என்பது அறநிலை பிறழ்ந்ததால் வருகிற குற்றம். இங்கே கல்லாதான் சொல் காமுறுதல், விரும்புதல் என்று பொருள். அவன் கூட்டத்திலே சில இடங்கள்ல பார்த்தீர்களே, ஆனால் குறுக்க குறுக்க பேசுவான், சொல்றத வாங்கிக்க மாட்டான். சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டு அவனுடைய கருத்தை சொல்வது தப்பில்லை. ஆனால் அவன் குறுக்க குறுக்க பேசி தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தி விடுவான் என்பதற்கு உதாரணமாக இந்த குறளிலே பருவம் வராத ஒரு பெண் எனக்கு பருவம் வந்து விட்டது என்று சொல்லி மணமேடையில் அமர்வதை போன்றது. கல்வி அறிவு இல்லாதவன் கல்வி அறிவு உடைய பெருமக்கள் முன்னாலே போய் அவன் பிதற்றுவது பிழை என்பதை இந்த உதாரணம், இந்த ஓமையை கொண்டு திருவள்ளுவர் சொல்லுகிறார். கல்லாதான் சொல் காமுறுதல். உலகிரண்டும் அது உள்ளது, கெட்ட வார்த்தை கிடையாது, இயல்பாக உள்ளது. அது சிலர் அதை சொல்லாமலே சொல்லுகிறார்கள். ஆனால் அது நெகிழ்வு என்று, நெகிழ் என்று இலக்கியங்கள் சொல்லும், அகராதி சொல்லும். நெகிழ் என்று சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லும். திருவள்ளுவரே போட்டிருக்காரு, அந்த காலத்துல அப்படிதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதனால அது போட்டிருக்காரு. இவன் கல்வி அறிவு இல்லாதவனாகவும் பற்றுவல்லார் அவையில் பேச விரும்புவனாக இருத்தலால் ஆண்டம் புரிந்த பயன்நிலை கிளவி என்று தொல்காப்பியம் 487, 495 ஆகிய நூற்பாக்களில் சொல்லுகிறார். கல்லாதவன் பின்னே முயன்று கற்றோரில் கற்றோனாக சிறந்த வரலாறுகள் உண்டு. கால் கை உதறி அவையில் என்றோன் பின்னே அவனை எதிரிடுவாரை கால்கை உதர புழிவாரனாக சிறந்தமையும் உண்டு. உங்களில் பலர் அறிந்திருக்கலாம், ஒரு திரைப்படத்திலே, பல திரைப்படங்களில் நடித்தவர் பெரியார் தாசன் என்பவர். அவரை நான் காரைக்குடி கம்பன் கழகத்திலே ஒரு முறை சந்தித்த போது சொன்னார், எனக்கு தெற்று வாய் இருந்தது. அவர் உண்மையில் கடவுள் மறுப்பாளர், பெரியார் தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டார். கம்பராமாயணத்தை அவ்வளவு அழகாக படித்திருக்கிறார். இன்னும் அவர் தமிழ் பேராசிரியர் கூட இல்லை. அவர் கல்லூரியிலே தத்துவியல் நடத்தியவர். அவர் அவ்வளவு ஆழமாக கம்பராமாயணத்தை படித்து அது செயல்களை எல்லாம் சொல்லி அந்த நயங்களை எல்லாம் சொன்னார். அப்ப அவரிடம் பேசுகிற போது சொன்னார், நான் எனக்கு இளம் வயதிலே சரியா பேச வராது, தெற்றுவாயனாக இருந்தேன். அது போல சில விதிவிலக்குகள் உண்டு. இவனெல்லாம் எதுக்குடா பேச வரான் அப்படின்னு நினைச்சாலு நல்ல உயரத்திற்கு சென்ற வரலாறுகள் எல்லாம் உண்டு என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் உங்கள் முன் சொன்னேன். கற்றறியாதவன் கற்றார் முன் சொல்லால் முழக்க விரும்புதல் மாறுவே அரும்பாதவள் மணமகளாக விரும்புவதை போன்றது என்பது இதனுடைய கருத்து. அடுத்து 3வது குறள். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரியன். கற்றார் முன் சொல்லாது இருக்க பெரியன் கல்லாதவரும் நனி நல்லர். என்ன எப்படி சொல்றாரு? கல்லாதவரும் வெறுமன நல்லர் சொல்ல, நனி நல்லர் மிகவும் நல்லவர் என்று சொல்லுகிறார். நான் முன்னமே குறிப்பிட்டதை போல அவர் இடையிடையே பேசாமல் காது கொடுத்து கேட்க வேண்டும், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அதை கேள்வியாக கேட்க வேண்டும். அது புரியவில்லை என்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக, மேலும் புரிந்து கொள்வதற்காக கேட்டுக்கொள்ளலாமே தவிர இடையிடையே பேசக்கூடாது என்பதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் கல்லாதவர். அப்படிப்பட்டவரை நல்லர், நனி நல்லர் என்று சொல்கிறார். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பின். கற்றவர்கள் முன்னாலே தன்னுடைய கருத்தாக எதையும் சொல்லிவிடாதே என்று இந்த கழகம் நாம் கருத வேண்டும்.
ஒரு அரங்கிலே வந்து கல்வியறியில் இல்லாத ஒருவன், அவனுக்கு போக்கிடங்கள் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா ஆலமரத்தடையில ஆலம் ஒவ்வொரு ஊரிலேயும் இந்த கட்டம் போட்டு அந்த தாயக்கொட்டை போட்டோ அல்லது சம்பா கொட்டை போட்டோ விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாம் போகாம 7 மணி நேரம் மட்டைப்பந்து விளையாட்டு நடத்துகிறானே, அதையெல்லாம் பார்க்காமல் இவன் இந்த இடத்திற்காவது வந்து ஒதுங்கி இருக்கிறானே என்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏதேனும் 2 காதில் விழாதா? அதன் மூலம் நாம் உயிர் பெற மாட்டோமா? படிக்கின்ற காலத்திலே தான் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது வாய்ப்பு கிடைத்தும் நான் படிக்காமல் விட்டுவிட்டேன் என்பதாக அவன் அப்படி வருகிற போது அவனுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த இந்த குரலிலே கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரிய. கற்றவர்கள் முன்னாலே அவர்கள் சொல்வதை எல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர இடையிடையே குறுக்க பேசக்கூடாது என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார். அடுத்து, கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரிய. 4, கல்லாதான் உட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். அதாவது அறிவுடையவர், கல்வி அறிவில் மேம்பட்ட மக்கள் நூல்களை கல்லாமல் கற்றவன் போல் தன் பட்டறிவு உலகியல் அறிவு என்பவை கொண்டு சிறப்பை சொன்னாலும் அது அவன் உண்மை அறிவு. கல்வி அறிவு ஒப்ப மிக நன்றாக அமைந்து கற்றறிவான் ஒப்ப தோற்றம் தருவதாக இருந்தாலும் தாமும் ஆய்ந்து அதன் தகவை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதல்லாமல் தக்கதென ஒப்புக்கொள்ளார். அவர்கள் நூலறிவு இல்லாமல் அவனுடைய பட்டறிவை மட்டும் சொல்லிக் கொள்வார். நூலறிவும் அவனுடைய உண்மை அறிவும் பட்டறிவும் கலந்து இருந்தால்தான் அவன் உண்மையில் கற்றவன் என்று பொருள் என்பதற்காக இந்த குரலிலே கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். இத ஒரு ஒரு சின்ன ஒரு மணித்துளி கதையின் மூலமாக இதை விளக்குவோம். ஒரு வழக்கில் வாதாட வேண்டிய வழக்கறிஞர் மிகவும் சோர்வுடன் காணப்படுகிறார். அந்த வீட்டிலே அவருக்கு சமையல் செய்கிற ஒரு சமையல்காரன் இருந்தார். அந்த வழக்கு என்ன என்றால், ஒரு குளம் நீர் நிரம்பி உடைந்து பக்கத்தில் இருந்த தொடர் வண்டி நிலை, அந்த தண்டவாளம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அது உடைஞ்சிச்சு. அதிகமாக வெள்ளம் வந்ததுனால வந்து அந்த குளம் நிரம்பி குளத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது, பெரிய குளம். இப்ப அவரு இந்த வழக்கை வந்து எப்படியாவது உழவர்களுக்கு சாதகமாக பண்ண வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அவர் படித்த சட்ட புத்தகம் அவருக்கு கை கொடுக்கவில்லை, அல்லது இவருக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரமாக இப்படி வழக்கறிஞர் உட்கார்ந்து இருக்கிறாரே என்று அந்த சமையல்காரன் மெல்ல கேட்கிறான், என்ன செய்தி, ஏன் இன்று ஒரு மாதிரியாக அமர்ந்திருக்கிறீர்கள், எந்த வேலையும் நடக்கவில்லையே என்று அவன் கேட்கிறான். சரி, எதுக்கு சொல்லி பார்ப்போம்னு அவன்கிட்ட சொல்றார். இது மாதிரி ஒரு வழக்கு இருக்கு, இப்ப அவங்க அந்த தொடர் வண்டி நிலையத்தார் இவர்கள் மீது குறை சொல்லுகிறார்கள். இந்த இழப்பை இந்த குளத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வந்து அதற்கான தொகை, சீர் செய்வதற்கான தொகையை கட்ட வேண்டும் என்பது வழக்கு என்று சொன்ன உடனே சமையல்காரன் ஒரே நொடியில சொல்றான் பாருங்க, குளம் முந்தியதா தண்டவாளம் முந்தியதா என்று கேட்கிறான். அந்த வழக்கறிஞருக்கு போய் தட்டியது. என்னடா இவனை வெறும் சமையல்காரன் என்று தானே நினைத்தோம். இப்ப நீங்கள் வழக்காடுகிற போது இந்த தண்டவாளத்தை நீங்கள் பின்னால் தான் போட்டீர்கள். இந்த குளம் ஏற்கனவே உண்ணீராகவும் வயல் வேலைகளுக்கு உதவுவதாகவும் பயிர் பச்சை நடுவதற்கு உகந்ததாகவும் இருப்பதற்காக வெட்டப்பட்ட குளம். இது நாங்கள் வெட்டியதில்லை, எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் வெட்டியது.
நீங்க தொடர்வண்டி நிலையத்தை அமைத்து இங்கே தொடர்வண்டி தண்டவாளம் போட்டீர்கள் என்பதனால நீங்கள் தான் இந்த குளம் உடைந்ததற்கு நட்டையீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சமையல், இது பேர் தான் நுண்ணறிவு, உண்மை அறிவு. உண்மை அறிவே மிகும் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இது இது கல்லாதவனிடம் இருக்கிற ஒரு சிறந்த குணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நேரம் இருக்கா? எனக்கு மணி தெரியல. இன்னொரு 2 நிமிடம் இருக்கு. நான் இன்னொரு சிறு கதை ஒன்றை நான் உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைத்து விடுகிறேன். அந்த 2 மணிகள் துளிகளுக்குள்ளாக இப்ப முடிச்சிருவானு தெரியல. 2 மணி துளிகள், 1 மணி துளியா இருக்கும். இல்லை என்றால் நாளை பார்க்கலாம். வேகமாக சொல்லி விடுகிறேன். விமானத்தில் பயணம் செய்கிறீர்களே, அந்த விமானத்துல துப்புரவு பணி செய்கிறாள் ஒரு பெண். அவள் துப்புரவு செய்கிற போது அங்கே ஒரு நூல் கிடக்கிறது. அதை பிரட்டுகிற போது விமானம் ஓட்டுவது எப்படி என்பது அந்த நூலினுடைய தலைப்பு. அதுல விமானத்தை இயக்க சிவப்பு பொத்தானை அழுத்தவும் வாழ்த்திட்டார். விமானம் நகர்வதற்கு நீள பொத்தானை அழுத்தவும் என்று இருக்கிறது, அதை அழுத்திட்டார். அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது நகருது. அடுத்தது விமானம் பறக்க பச்சை பொத்தானை அழுத்தவும் அழுத்திட்டார், பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தரையிறக்குவதற்கு எதை அழுத்த வேண்டும் என்று அடுத்த பக்கத்தை திருப்பினால் இது 2ஆம் பாகம் உள்ள நூலை எடுத்து படித்து தெரிந்து கொள்ளவும் என்று போட்டிருக்கிறது. இதுதான் கல்லாதவனுக்கு உள்ள இடர்பாடு என்பதனால் இந்த கதையை தொட்டு காட்டினேன். அடுத்து 5வது குறள். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பு இது சொல்லாடச் சோறுபடும். கல்லா ஒருவன் கற்றலில் ஆர்வம் காட்டி கல்வி அறிவு தேர்ச்சி கொள்ளாத ஒருவன். தகைமை என்றால் தான் கற்றவன் போலவும் அத்தேர்ச்சி மிக்கான் போலவும் காட்டும் போலித்தனம். தலைப்பெய்து என்பது தக்கோர் அவைக்கண் விளக்கமாக தோன்றியிருந்து உரையாட கிளர்ந்த அளவில் அவன் கற்றறியா குறை வெளிப்பட்டு அவன் உண்மை நிலை விளங்கிவிடும் என்பது பொருள். அதனாலதான் அதற்கு முதல் குறள்ல, 4வது குறள்ல, 3வது குறள்ல என்ன சொன்னாரு? கல்லாதவரும் நனி நல்லர் என்று சொன்னாரே என்றால் அவன் அமைதியா இருக்கணும். அமைதியாக இருந்து ஒவ்வொருவரும் சொல்வதை உள்வாங்க வேண்டும். இதை நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் காமராஜர் பள்ளியில் படிக்கவில்லையே தவிர அவரோடு சமமாக இருந்த சிறைச்சாலையில் இருந்த ஆந்திர பிரதேசத்தின் முதல்வர்களாக இருந்தவர்கள் சஞ்சீவ் ரெட்டியும் பிரம்மானந்த ரெட்டியும். இவர்கள் பின்னாலே மத்திய அமைச்சராக இருந்தார். சஞ்சீவ் ரெட்டி பின்னாலே குடியரசுத் தலைவராகவும் ஆனார். அதே மாதிரி வி கிரி, அவர் ஒடிசா, எல்லாம் அந்த பார்டர், ஆந்திரா பார்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு காமராஜரோடு இருந்தபோது அவர்கள் எல்லாம் படிப்பதை பார்த்து சிறைச்சாலையிலே 3000க்கு மேற்பட்ட நூல்களை காமராஜர் படித்தார் என்று திருக்குறள் முனுசாமி சொன்னார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் இருந்தவர் திருக்குறளார் முனுசாமி. அவர்தான் இந்த செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நிறைய நூல்களை அவர் கற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய சூழல் அப்படி. கூட இருக்கிறவர்களெல்லாம் நன்கு படித்தவர்கள், கல்லூரி பட்டம் பெற்றவர்கள். அவர்களுடைய அறிவு தாகம் தீராமல் சிறைச்சாலையில் சும்மா இராமல் சிறைச்சாலையில் இருக்கப்பட்ட நூலகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இவரும் பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். அதனால காமராஜர் படிக்காதவர் என்றால் பள்ளி சென்று படிக்கவில்லையே தவிர அனுபவ கல்வியும் உண்டு, நுண்ணறிவும் உண்டு, இந்த பரந்துபட்ட நூலக கல்வி அறிவும் உண்டு, பட்டறிவும் உண்டு. அப்படிப்பட்ட பெருமகனார். அதனால அவர் இப்படி தொட்டா தெரியும். ஒருவன் முகத்தை பார்த்து அளவிடக்கூடிய உளவியல் பாங்கை அறியக்கூடிய திறமுடையவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த குறைகுடம் தழும்பும் என்பதை போல கற்றோர் அவையில் சென்று லொடலுடன் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குறள்.
கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடை சோறுபடும். இது அங்கு இருக்கிறவர்களை சோறுபடை செய்வதோடு மட்டுமல்லாமல் தனக்கும் தான் இப்படி செய்வது தவறு என்று அவன் புரிந்து கொள்வான் பின்னால என்பதனாலே இந்த குறளை சொல்லுகிறார். முயன்று பேசி சோறுபடுதலும் இகழ்ச்சிக்கு உரியவை என்பவற்றை சுட்டுதல் வள்ளுவர் நோக்கமில்லை. ஏனென்றால் தன் கல்வி அளவை அறிந்து அதனை மேன்மேலும் பெருப்பதற்குரிய வழிகளில் பல்துறை பன்னூல்களையும் கற்று கல்வி வல்லானை மற்றவர் மதித்தவன் சொல்லை கேட்க அவாவும் வகையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதனால் அவர்கள் எண்ணினும் நன்கு கற்றவர் என்று அறிந்து கொள்கிற வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடை சோறுபடும். தலைப்பெய்து என்றால் தக்கோர் அவை என்கண் விளக்கமாக தோன்றியிருந்து என்று பொருள்.